இருந்த மணியெல்லாம் எடுத்து போட்டு ஒரு நிலத்தை வாங்கிட்டேன் சார். ஆனால் இன்னைக்கு என்கிட்ட பணமே இல்லை. இடம் வாங்கினாங்கன்னா அதை விற்கவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா அது என்னைக்கு டேக் ஆஃப் ஆகும்? அதெல்லாம் வந்து பயங்கரமான ரிஸ்க். நம்ம இடத்த லூஸ் பண்ணதோடு இல்லாமல் அடியும் வாங்கிட்டு வராங்க. ஒரு 40 lakh rupees அதை எப்போ விற்பீங்க? ஒரு 10 வருஷம் 80 லட்சம் ரூபாய் போச்சுனதுன்னா I'll be happy. அவருடைய எதிர்பார்ப்பு இது நடக்கலாம், நடக்காம போகலாம். இன்னைக்கே 50 லட்சம் ரூபாங்கிறது பெரிய வேல்யூ. நாளைக்கு அது 1 கோடிங்கும் போது how many takers will be there? போட்ட காசு வந்தது எங்க? போட்ட காசு வந்தது 10 வருஷத்துல 7% இன்ஃபிளேஷன்னா 50 லட்சங்கிறது வந்து 25 லட்சம் ரூபாய் தான். நீங்க வந்து உங்களுக்கு 50% லாஸ். அதுதான் ரியாலிட்டி. ஆனா மைண்ட் அப்படி கால்குலேட் பண்ணாது. பயங்கரமான ரிஸ்கான ஒரு விஷயம். அதே 40 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்குள்ள உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ 1.6 crores ஆறதுக்கான சான்சஸ் வந்து வெரி 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 ஹை. வணக்கம் கேஷவ் சார். இன்னைக்கு வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசலாம் வந்திருக்கேன் சார். ஏன்னா நிறைய பேர் வந்து மண்ணையும் பொண்ணையும் போட்டால் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட டவுட் என்னன்னா நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பர்டிகுலராக என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் ரிஸ்க் இருக்குது சார்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுங்க. நிறைய பேருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னதுன்னா, அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நிறைய வீடு இருக்குது, அதில் நமக்கு கிடைக்கக்கூடியது துளியுண்டு. அதில் பார்த்தோன்னா ஒரு 15-20 மாடி அப்படின்னதுன்னா எது என்னோட இடம்னு சொல்லுவீங்க? ஒரு ஏரில் வந்து இதுதான் என்னோட இடம்னு சொல்லுவோமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து சொந்தமாக எனக்கு வந்து ஒரு இடம் வேணும், அதை வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து இப்போதைக்கு என்னால் இது பண்ணிக்க முடியாது, ஃப்யூச்சரில் நான் வந்து கட்டிக்கணும். அப்படி இல்லைன்னா கூட இப்போ ஒரு இடம் வந்து இன்றைக்கி சீப்பாக இருக்குது, இதை வந்து 10 வருஷமோ இல்லை 20 வருஷம் கழித்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அல்லது எனக்கு ரிட்டையர்மெண்ட் 25 வருஷத்தில் இருக்குது, அப்போ அதை நான் வந்து விற்று பைசா எடுத்துப்பேன் இப்படின்னு சொல்லிட்டு தீஸ் ஆர் ஆல் த ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சொன்னார், இது மாதிரி சார் நான் வந்து ஒரு லேண்டு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ ரூபானோன்னே, இல்லை சார் அது வந்து ஒரு 40 lakh rupees அவ்வளோ தூரம் வரும் அப்படின்னாங்க. சரி ஓகேங்க, இப்போ நீங்கள் 40 lakh rupeesக்கு நீங்கள் வாங்குறீங்க, ஃபைன். இப்போ அதை எப்போ விற்பீங்க? அவங்க சொன்னாங்க ஒரு 10 வருஷம் அப்படின்னேன். ஓகே ஃபைன். இப்போ யார் ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். நான் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 10 வருஷத்தில் இவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக? இப்போ வந்து வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, சார் 40 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே அது வந்து ஒரு 60-70 லட்சம் ரூபாய் அல்லது 80 லட்சம் ரூபாய் போச்சுனதுன்னா I'll be happy அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ வந்து என்னென்னா இது மாதிரி தான் நிறைய பேர் நீங்கள் வேணாலும் கேட்டு பாருங்கள், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே 40 லட்ச ரூபாய் நீங்கள் வாங்குகிறோமா, அதாவது இந்தியன்ஸ் ஆர் ஸோ மச் அப்சஸ்ட் வித் டபுள். என்னுடைய மணி டபுளாக. ஸோ டபுள்ங்கிறது இஸ் ஓகே, பட் எத்தனை வருஷம் டபுள்ங்கிறத வந்து நம்ம ஸ்டாண்டர்லோனா நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ என்ன ஆகுதுன்னா 40 லட்சங்கிறது வந்து 80 லட்ச ரூபா 10 வருஷத்தில். ஓகேங்களா? இது வந்து அவருடைய எதிர்பார்ப்பு. இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நம்பர் 1. இல்லை கூட போகலாம். இப்போ சப்போஸ் இந்த 40-80 ஆகுது அப்படின்னு வச்சுங்களேன். இந்த 40-80 ஆகுது அப்படின்னதுன்னா 40 லட்ச ரூபா இதுக்கு கிடைக்கக்கூடிய கேபிட்டல் கெயின். இப்போ வந்து நம்ம லேண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வாங்கக்கூடிய லேண்ட் வேல்யூ, விற்கக்கூடிய வேல்யூ, இது ரெண்டுத்துக்கும் உள்ளது வந்து தான் கேபிட்டல் கெயின். இப்போ வந்து என்னென்னா ஆன் டாப் ஆஃப் இட் வந்து தெர் இஸ் சம்திங் கால்டு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ், CII அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இது 2000வது வருஷத்துலேருந்து இன்னி வரையும் இருக்குது. அதாவது அப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி, சரி இன்றைக்கி இவர் 2024 விற்கிறாரு அப்படின்னதுன்னா 2010 அந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி அபவுட் 300னா இன்றைக்கி அது வந்து 450. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 50% வந்து நீங்கள் வந்து அது அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அதாவது 40 லட்சம் வாங்கினீங்க, 80 லட்சத்துக்கு விற்றுருக்கீங்க, அப்போ 40 லட்ச ரூபா இருக்கு இல்லையா? ஆனால் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னதுன்னா 40 வந்து உங்களுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கிடையாது. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 60 லட்ச ரூபா. ஓகேங்களா? ஸோ இந்த 20 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து 20% டேக்ஸ் பே பண்ணணும், விச் இஸ் 4 lakh rupees. சார் நான் டேக்ஸ் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த 20 லட்ச ரூபாயை நீங்கள் வந்து 54EC அப்படிங்கிற ஒரு பாண்டு, அதாவது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், நபார்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து அந்த பாண்டை வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி வந்து 5.25% வந்து
அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள். ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் அந்த டேக்ஸு 20 lakhsக்கு 4 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கலன்னா அந்த 20 லட்ச ரூபாயை நீங்கள் அதில் போடணும். அதை போட்டிங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு 5.5%, 5%ன்னு வச்சுங்க. 20 லட்ச ரூபாய்க்கு 5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் 5 வருஷம் கிடைக்கும். இந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து 30%ஓ 20%ஓ டேக்ஸ் பே பண்ணணும். இது ரெண்டும் வேண்டாம் அப்படின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த 20 லட்ச ரூபாய்க்கு அதாவது 20% டேக்ஸை பே பண்ணிவிட்டு அந்த 16 லட்ச ரூபாய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்க அப்படின்னா 5 வருஷத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய. ஸோ 16 will become 32. அதோடு இல்லாமல் டியூரிங் த நெக்ஸ்ட் 5 years அந்த லிக்விடிட்டியும் இருக்குது. ஓகேயா? ஸோ இது வந்து என்னென்னா இந்த டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ வாங்கினோம் டபுள் ஆச்சு. நமக்கு வந்து என்னென்னா என்ன எஃபெக்டிவாக நம்ம காசு வருது அப்படின்னு பார்க்கணும். அதே சமயத்தில் நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நீங்கள் அதே 40 லட்ச ரூபா போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 10 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ 1.6 crores ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி 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 ஹை. அதாவது 40 வந்து 5 வருஷத்தில் 80 ஆகிடும், அடுத்த 5 வருஷத்தில் 1.6. ஓகே. இது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த லாஸ்ட்டு 10 இயர்ஸில் மார்க்கெட் ஹேஸ் சீன் ஆல் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்தது, அப்புறமா டிமானிட்டைசேஷன் வந்தது, கோவிட் வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இட்ஸ் நாட் அ ஒன் வே ஸ்ட்ரீட். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் 5 மடங்குலேருந்து 12 மடங்கு வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 5லேருந்து 12 வரையும் இன்க்ரீஸ் ஆன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் என்ன சொல்கிறேன், கன்சர்வேட்டிவாக 4 மடங்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் கேரண்டிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, பார்க்கலாம் அப்படிங்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ப்ரெடிக்டபிள். அங்கே வந்து வரலாம், வராமல் போகலாம். ஸோ இதை வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சார், இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு லேண்டை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ப்ராஃபிட்டபிலிட்டியை என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சலாம் சார் கண்டுபிடிக்கிறது? இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பிளாங்காக போய் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் தெரிஞ்சுட்டு போகிறேன்னா என்னென்ன தெரிஞ்சுட்டு போகணும்? இல்லை, இப்போ வந்து இடம் வாங்குகிறோம் அப்படின்னதுன்னா நார்மலி அந்த பேஸ் வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து க்ரோத் வந்து ஜாஸ்தி. இப்போ நீங்கள் ஒரு நிலம் வந்து 5 லட்சத்துக்கு தான் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அது வந்து ஒரு 8 லட்சமோ 10 லட்சமோ போகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அதே இதை 5 லட்சத்துக்கு பதிலாக இன்றைக்கி 50 லட்சம் போடுறீங்க அல்லது 1 கோடி போடுறீங்க அப்படின்னதுன்னா அப்போ இன்றைக்கே 50 லட்ச ரூபாங்கிறது பெரிய வேல்யூ. நாளைக்கு அது 1 கோடிங்கும் போது ஹவு மெனி டேக்கர்ஸ் வில் பி தேர்? டேக்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. வேற 5 லட்ச ரூபா இருக்கும்போது 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாங்கிறது யார் வேணாலும் வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோ பேஸ் இருக்கான்னு அது வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஈவன் ஸ்டாக்ஸ் ஆல்சோ. திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தோன்னா அந்த ஏரியாவில் என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. சும்மா ஜஸ்ட்டு ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு, இங்கே வந்து ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது அல்லது இங்கே ஒரு ஐடி பார்க் வரப்போகுது, அதை மட்டும் வச்சுட்டு வாங்கக்கூடாது. அந்த இடத்துல இப்போ லாஸ்ட்டு 5-10 இயர்ஸில் ஏதாவது ஒரு க்ரோத் நடந்துகிட்ருக்கா. இப்போ ஏன்னா நம்ம வாங்குகிறோம், நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஏதாவது ஒரு க்ரோத் நடந்திருக்கணும். அப்போ தான் வந்து நம்பிக்கை வரும். அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா அது என்றைக்கு டேக் ஆஃப் ஆகும்? அதெல்லாம் வந்து பயங்கரமான ரிஸ்க். ஐம் நாட் சேயிங் அது போகவே போகாதுன்னு, பட் அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். இது அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம வாங்கக்கூடிய இடத்த நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நிறைய இடத்துல என்னென்னா கண்காணாத இடத்துல வாங்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஆஃபீஸ்க்கு போனோன்னா சனிக்கிழமை வரையும் ஒவ்வொரு வாரம் எப்படி ஓடுதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல. கரெக்ட் சார். இட்ஸ் ரன்னிங் லைக் இது. அப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கியிருக்கீங்கன்னா அதை போய் அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கெலாம் லிட்ரலி இன்றைக்கி யாருக்கும் டைம் இல்லை. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அப்போ யார் வந்து அதை மானிட்டர் பண்ணுவா? நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னதுன்னா எவனாவது குடிசை போட்டு உட்காந்துட்டானோ அல்லது சில இடத்துல சில இதில் படிக்கிறோம் வீடே கட்டி கிராப்ரமேசமே பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம வந்து அங்கே அவங்க பார்க்குறாங்க 1 or 2 years இவங்க வராங்களா, அந்த வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆள் பலம் படபலம்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி கேஸில் என்னதுன்னா நம்ம வீட்டை நம்ம இடத்த லூஸ் பண்ணதோடு இல்லாமல் அடியும் வாங்கிட்டு வராங்க. இது மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம கண்காணிக்கிற மாதிரி இருக்கா? அல்லது ஓகேப்பா நான் கண்காணிக்க முடியாது, ஆனால் அந்த இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கார் அல்லது என்னுடைய ரிலேட்டிவ் இருக்காங்க அல்லது அண்ணன் தம்பி யாரோ இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலாவது வாங்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான
ஒரு க்ரோத் ப்ராஸ்பெக்ட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னதுன்னா இந்த ஷூட்டிங் இன் த டார்க் அப்படிம்பாங்க. நீங்கள் அது மாதிரி இருக்கும்போது பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து அப்படியே டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் 5-10 வருஷம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் போட்ட காசாவது கிடைச்சா பரவாயில்ல. போட்ட காசு கிடையாது. நீங்கள் இன்றைக்கி வந்து 50 லட்சத்துக்கு வாங்குறீங்க, 10 வருஷமாக அதை விற்கவே முடியல. அப்புறம் ஏதோ யாரோ ஒருத்தர் வந்துட்டார், வந்து அதே 50 லட்சத்துக்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்பாடா 10 வருஷம் ஆனாலும் போட்ட காசு வந்தது. எங்கே போட்ட காசு வந்தது? 10 வருஷத்தில் 7% இன்ஃப்ளேஷன்னா 50 லட்சங்கிறது வந்து 25 லட்ச ரூபாய் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு 50% லாஸ். அதுதான் ரியாலிட்டி. ஆனால் மைண்டு அப்படி கால்குலேட் பண்ணாது. நான் போட்டேன்னா அந்த காசு வந்துருச்சு, அப்படி தான் வந்து பார்ப்பாங்க. அதனால் இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொறுத்தவரையும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே ரொம்ப ஒரு கம்பெல்லிங்காக இருக்குது. அல்லது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட்டுக்காரர் இருக்கார், அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், அவர் சொன்ன இடம்லாம் இதாக பண்ணியிருக்காரு அப்படின்னா யூ கேன் ஹேவ் சம் மெரிட் அந்த இது கொடுக்கலாம். அதர்வைஸ் வந்து பயங்கரமான ரிஸ்க்கான ஒரு விஷயம். சார் இப்போ லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதுவும் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் லேண்ட் இருக்கா சார்? இப்போ நான் ரெசிடென்ஷியல் லேண்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, இதில் ஏதாவது வந்து லெஸ் ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? ஏன்னா நம்ம ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறவங்க பிளாங்காக எதுவுமே தெரியாமல் வந்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது இருக்கா சார் இதில்? இப்போ நீங்கள் அதாவது என்னென்னா ரெசிடென்ஷியல் அப்படிங்கும்போது இன்றைக்கி மக்கள் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டவுன் சவுத்துலேருந்து எல்லாரும் ஒரு சென்னை மாதிரியான இதுக்கு வராங்க. அல்லது நீங்கள் ஈவன் ஒரு சிட்டி இப்போ கோயம்புத்தூரோ மதுரை திருச்சி அதுக்கு பக்கத்தில் தள்ளி இருக்கக்கூடிய ஊர்லேருந்து அந்த சிட்டிக்கு வர்றாங்க. இந்த மாதிரி வந்து பீப்புள் ஆர் கம்மிங் டு த இது. அப்போ வந்து ஒரு ரெசிடென்ஷியல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக அது வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னதுன்னா அதுக்கு வந்து அதெல்லாம் வந்து எப்போ டேக் ஆஃப் ஆகும்னு தெரியாது. அல்லது அந்த மாதிரி லேண்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஏதாவது ஒரு மரமோ செடியோ வச்சு அதில் ஏதாவது நீங்கள் பண்ணலாம். ஸோ என்னுடைய அப்சர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அதாவது பெருசாக அங்கேனா என்ன நினைப்போன்னா, என்னடா அது நம்ம ரெசிடென்ஷியல்னால் ஒரு கிரவுண்டுக்கே நம்ம 50 லட்ச ரூபா கொடுக்குது, அங்கே பார்த்தோன்னா ஒரு ஏக்கரே 50 லட்ச ரூபாய் கிடைக்குது. கரெக்டாக புரியுது. ஆனால் அந்த ஒரு ஏக்கர் வந்து எத்தனை இடத்துல வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மி. ஸோ என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிங்கன்னா ரெசிடென்ஷியல் மாதிரி இருந்ததுன்னா த சான்சஸ் ஆஃப் அப்ரிஷியேஷன் வில் பி மோர் கம்பேர்ட் டு த அதர் இது. நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நிறைய பேர் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம்னு உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் காமனாக பார்க்குற ஒரு மிஸ்டேக், அதாவது ஒருத்தர்கிட்ட சொல்லலாம், 2 பேர்கிட்ட சொல்லலாம், என்ன ஏன் இப்படியே யோசிச்சுட்டு வரீங்கன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார்? இந்த விஷயம் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால இந்த தப்பு தான் பண்ணுறாங்க, என்கிட்ட வந்து பேசுகிறப்போ இதை தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, இந்த தப்பு தான் நடக்குது அப்படின்னா ஏதாவது இருக்கா? அதான் இப்போ வந்து என்னென்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃபஸ்ட்டு தர, அதாவது அந்த மனுஷனாக பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆசை வந்து ஏதாவது நம்ம பேரில் ஒரு நிலம் வந்து வாங்கிடணும். ஆமாம் சார். அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. நான் இந்த ஆசை தப்புன்னு நான் சொல்லலை, பட் அந்த ஆசை வந்து எல்லாருனாலையும் பாசிபிளாக அந்த ஆசைக்கு வந்து எப்போ அதுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சார் என்கிட்ட வந்து இருந்த மணியெல்லாம் எடுத்து போட்டு ஒரு நிலத்தை வாங்கிட்டேன் சார், ஆனால் இன்றைக்கி என்கிட்ட பணமே இல்லை. இப்போ ஒரு ஸ்கூல் ஃபீஸ் பண்ணுறதுனா அது கஷ்டமாக இருக்குது, இல்லை அதுக்கு அந்த நிலம் வாங்கினதுக்கே நான் நிறைய பே பண்ணிகிட்ருக்கேன், இப்போ அது யூஸ்னால் இப்போ யூஸ் கிடையாது, அது நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய ப்ரையாரிட்டி என்னன்னு பார்க்கணும். இப்போ ப்ரையாரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னதுன்னா அந்த குழந்தையுடைய எஜுகேஷன், குழந்தையுடைய மேரேஜு, அப்புறம் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி. வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, ஒரு ஃபாரின் போகிறது, இதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி கிடையாது. ஐம் நாட் சேயிங் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பட் வந்து இந்த 3 விஷயத்தையும் பண்ணாமல் முதல்ல நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னதுன்னா அதில் மாட்டிப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான கொஷின் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இடத்த தான் மாட்டிப்பாங்க. நான் தான் கேட்பேன் அவங்கள்ட்ட, வாங்கியிருக்கீங்க எவ்வளோ ரிட்டர்ன் வந்தால் ஹாப்பி அப்படிமே. சார் தெரியாது, டபுள் ஆச்சுன்னா ஓகே. எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு, இப்போ விற்கவே முடியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அவர் வந்து ஒரு 10 லட்சத்துக்கோ 12 லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு. ஓகே. அவர் சொன்னார், நான் அதாவது 16 17வது வருஷத்தில் நான் வாங்கினேன் சார், அதுக்கப்புறம் இந்த கோவிட் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த அது வாங்கின 12 லட்சத்தை விட அது ஒரு 10 லட்சத்துக்கு வந்துருச்சு.
என்னடா அது எப்படின்னு பார்த்தேன். இப்போ அந்த ஏரியாலாம் கொஞ்சம் டெவலப் ஆனதுனால இன்றைக்கி ஒரு 16 லட்ச ரூபா கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறாரு. ஆனால் நான் சொன்னேன், சார் வந்ததுன்னா பரவாயில்ல, நீங்கள் வாங்கியிருக்கீங்க, பெட்டராக இருக்குன்னா விற்றுருங்க அப்படின்னா, இன்றைக்கி அவங்க 16-18 லட்சத்துக்கு அவருக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 2 லட்சம் தான் அக்கௌண்ட்டில் கொடுப்போம், எல்லாம் கேஷ் அப்படின்னு. நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 60% வரைக்கும் தான் போட்டிருக்காங்க, இன்னும் 40% கேஷாக தான் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து என்னென்னா, இப்போ முதல்ல இடம் வாங்கினாங்கன்னா அதை விற்கவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அப்படி யாராவது ஒருத்தர் வந்து முன் வந்து உங்கள் இதை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து 100% வந்து ஒயிட்டில் வரவே வராது. 100% ஒயிட்டில் வரலன்னா நீங்கள் வந்து அந்த பிளாக்கை எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க? அதெல்லாம் வந்து யூ ஆர் அன்னெசரிலி இன்வைட்டிங் அ ரிஸ்க். இடம் வாங்கினோம், முதல்ல லிக்விடிட்டி இல்லை. ஈவன் இஃப் சம்படி இஸ் கிவிங் எ லிக்விடிட்டினாலும் யூ ஆர் நாட் கெட்டிங் 100% ஒயிட். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வில்லங்கம் இருக்குது. அதனால இதுக்கு வந்து நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருந்துட்டு வாங்குறதுங்கிறது நல்ல ஐடியாவாக இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.